100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தவில்லை என்றால் தேவநாதனை காவல்துறையினர் கைது செய்வார்கள். முதலீட்டாளர்கள் முறையிட்ட நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிப்பு. திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் இளைஞர் வெட்டி கொலை. 5 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. முதியோர் பகல் நேர பராமரிப்பிற்கான அன்புச்சோலை திட்டத்தை திருச்சியில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதியோர்களுடன் இணைந்து கேரம் போர்டு விளையாடினார். சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகளை பாலமாகவோ பலவீனமாகவோ பார்க்கவில்லை என்று திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக ஆட்சி. எஸ்ஐஆர் என்ற ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒருபோதும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமெனா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. வாக்காளர் திருத்தத்துக்கான படிவங்களை 8 நாட்களில் கொடுத்து முடிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தவறு நடக்க வாய்ப்பில்லை என்றும் உறுதி. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். டெல்லி பிக் பாஸ்களுக்கு பயந்து எஸ்ஐஆருக்கு எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குவது ஆச்சரியமில்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். கிருஷ்ணகிரியில் அதிமுக கவுன்சிலர் உதவியுடன் திமுக நகராட்சி தலைவரை வீழ்த்திய திமுக கவுன்சிலர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி. அரசு துறைகளில் தற்காலிகமாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் 10 விழுக்காடு வரை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசியில் நாளை கனமழை பெய்யும் என்று கணிப்பு. திருப்பதி திருமலை அடிவார பகுதியில் மாமிசம் சாப்பிட்ட கோவில் ஊழியர்கள் 2 பணி நீக்கம். காவல் நிலையத்திலும் புகார் அளித்தது தேவஸ்தானம். யூடியூபரின் மன்னிப்பை ஏற்க முடியாது என்று நடிகை கௌரி கிஷன் திட்டவட்டம். பொறுப்பற்ற முறையில் கேட்கும் மன்னிப்புகளை ஏற்க மாட்டேன் என்றும் உறுதி. துள்ளுவதோ இளமை மூலம் அறிமுகமான நடிகர் அபிநய் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மரணம். திரை உலகினர் நேரில் அஞ்சலி. சென்னையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 91,000 கடந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரிப்பு. பெங்களூரு பரப்பண்ண அக்ரஹாரா சிறையில் மது அருந்துவிட்டு கைதிகள் ஆட்டம் போடும் வீடியோ. அடுத்தடுத்து வெளியாகும் வீடியோக்களை வெளியிட்டாரா என நடிகர் தன்வீரிடம் விசாரணை. तुम्हें क्यों नहीं पासवर्ड नहीं देता वो?
ஹரியானாவில் 360 கிலோ வெடிப்பொருட்கள் சிக்கிய விவகாரத்தில் 2 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கைது. 2 AK ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல். பீகாரில் எஞ்சியுள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. பிலிப்பைன்ஸில் மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி. இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் 14 லட்சம் பேர் பாதிப்பு. ₹100 கோடி வைப்புத் தொகை செலுத்தவில்லை என்றால் தேவநாதனை காவல்துறையினர் கைது செய்வார்கள். முதலீட்டாளர்கள் முறையிட்ட நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிப்பு. திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் இளைஞர் வெட்டி கொலை. 5 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. முதியோர் பகல் நேர பராமரிப்பிற்கான அன்புச்சோலை திட்டத்தை திருச்சியில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதியோர்களுடன் இணைந்து கேரம் போர்டு விளையாடினார். சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகளை பாலமாகவோ பலவீனமாகவோ பார்க்கவில்லை என்று திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக ஆட்சி. SIR என்ற ஆயுதத்தை எடுத்து திமுகவை அழிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒருபோதும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள்லாம் எடுத்திருக்கிறார்கள். இப்போது SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது. வாக்காளர் திருத்தத்துக்கான படிவங்களை 8 நாட்களில் கொடுத்து முடிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தவறு நடக்க வாய்ப்பில்லை என்றும் உறுதி. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறாங்க. அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். டெல்லி பிக் பாஸ்களுக்கு பயந்து SIRக்கு எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குவது ஆச்சரியமில்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். கிருஷ்ணகிரியில் அதிமுக கவுன்சிலர் உதவியுடன் திமுக நகராட்சி தலைவரை வீழ்த்திய திமுக கவுன்சிலர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி. அரசு துறைகளில் தற்காலிகமாக பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போட்டித் தேர்வுகளில் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் 10 விழுக்காடு வரை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசியில் நாளை கனமழை பெய்யும் என்று கணிப்பு. திருப்பதி திருமலை அடிவார பகுதியில் மாமிசம் சாப்பிட்ட கோவில் ஊழியர்கள் 2 பணி நீக்கம். காவல் நிலையத்திலும் புகார் அளித்தது தேவஸ்தானம். யூடியூபரின் மன்னிப்பை ஏற்க முடியாது என்று நடிகை கௌரி கிஷன் திட்டவட்டம். பொறுப்பற்ற முறையில் கேட்கும் மன்னிப்புகளை ஏற்க மாட்டேன் என்றும் உறுதி. துள்ளுவதோ இளமை மூலம் அறிமுகமான நடிகர் அபிநய் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மரணம். திரை உலகினர் நேரில் அஞ்சலி.
சென்னையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 91,000 கடந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரிப்பு. பெங்களூரு பரப்பண்ண அக்ரஹாரா சிறையில் மது அருந்துவிட்டு கைதிகள் ஆட்டம் போடும் வீடியோ. அடுத்தடுத்து வெளியாகும் வீடியோக்களை வெளியிட்டாரா என நடிகர் தன்வீரிடம் விசாரணை. 3-4 days देखेंगे। तुम्हें क्यों नहीं पासवर्ड नहीं देता वो? ஹரியானாவில் 360 கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய விவகாரத்தில் 2 மருத்துவர்கள் உட்பட 7 பேர் கைது. 2 AK ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் பறிமுதல். பீகாரில் எஞ்சியுள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. பிலிப்பைன்ஸில் மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறாவளி. இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் 14 லட்சம் பேர் பாதிப்பு.